ஹலோ கைஸ், நம்ம கதைப்போமா சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ வந்து எவ்வளோ தொழில்கள் இருக்குது. நம்ம இப்படி படிச்சுட்டு ஏசிலே உட்காந்துக்கிட்டு அதிகமான சம்பளம் வாங்குகிற காலமும் இருக்குது. இந்த மாதிரி வெயிலில் வேலை பார்த்து சம்பாதிக்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது. இப்படிப்பட்ட இதில் இந்த நம்ம காலங்காலமாக இந்த மாதிரி ஒரு கால்நடைகளை வச்சு பராமரிச்சுட்டு வர ஐயா இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம பேச போகிறோம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் குப்புசாமியா. ஊர் சீனாங்குடி. இங்கே எத்தனை வருஷமாக அந்த கால்நடை இந்த ஆடு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆடு வந்து ஒரு 7 வருஷமாக வச்சுருக்கையா. 7 வருஷமாக வச்சுருந்து கொஞ்சம் கஷ்டம்தான். மழை தண்ணி போன வருஷம்லாம் மழை இல்லை, தண்ணி ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் தண்ணி கிடக்கு, மழை இல்லை. இதை வச்சு தாயா நாங்கள் பராமரிக்கிறோம். அதிலேருந்து எங்களுக்கு ஏதோ ஒரு புரோஜனம் போடும். அது கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் அது புரோஜனமாக இருக்கும். இது எப்படி லாபங்கள் இதில் வந்து எப்படி எந்த மாதிரியா நீங்கள் அதை கணக்குப்படுத்துறீங்க? இது மாதம் அப்படி எடுக்க முடியுமா, இல்லை வருடம் அந்த மாதிரி? வருஷத்துக்கு தான் எடுக்க முடியும். மாதம் இதை ஆடு குட்டி போடாது. வருஷத்துக்கு ஒரு ஈத்து தான் ஈனும். நல்லா மேய்ஞ்சிச்சு அப்படிங்கன்னா வருஷத்துக்கு 2 ஈத்து ஈனும். மருந்து எல்லாம் அதுக்கு பராமரிக்கிறது, சில வியாதிகள் இதெல்லாம் வர அதெல்லாம் கண்டுபிடிச்சி பார்த்து அதுக்கு உள்ள வைத்தியங்கள் பண்ணணும். இப்போ கால்நடை மருத்துவம் இருக்குல்லையா, நம்ம தேடி போகிறோம், அது சரியாக இருக்கா இல்லை மருந்து அது எப்படி? கால்நடை மருத்துவத்தில் வந்து தேடி போனாலும் அந்த டாக்டரு வரமாட்டாங்க. அதுக்கான சம்மந்தப்பட்ட மருந்துகளை நம்ம வாங்கி தான் எங்களுக்கு அனுபவம் இருக்குது. இந்த வியாதிக்கு இந்த மருந்து போட்டால் இது சரியாகும்னு எங்களுக்கு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவ முறையில் தான் நாங்கள் இந்த வந்து பராமரிக்கிறோம், மருந்துக போடுறோம். அதில் வந்து சில இதுகளும் வந்து செத்தும் போயிடும். இப்படி இதுகள்லாம் இருக்குயா. இல்லையா, இப்போ இது அரசு கால்நடை மருத்துவமனையில் போய்ட்டு நீங்கள் மருந்து இலவசமாக வாங்குறீங்களா, இல்லை இதுவும் உங்கள் சொந்த காசை கொடுத்து மருந்து வாங்குற மாதிரி சூழ்நிலை இருக்கா? எப்படியா இது? அது சும்மா இலவசமாகவும் கொடுப்பாங்க. சில மருந்துகள் வந்து காசு கொடுத்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா காசை கொடுத்து வாங்குவோம். இப்படிப்பட்ட உங்களை மாதிரியான ஒரு தொழிலாளிகளை ஊக்குவிக்கிற மாதிரி அரசு எதுவும் மானியம் இல்லை இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதுவும் ஊக்குவிக்கிற விதமாக எதுவும் பண்ணுதா? அந்த மாதிரியெல்லாம் அரசு வந்து ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை, எதுவும் பண்ணலை. இல்லை, ஏன்னா இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்து வரதுக்கு எங்களால் முடியலையா, ரொம்ப ஏன்னா வெயில் அந்த மாதிரி கடுமையான வெயிலாக இருக்குது. அப்படிப்பட்ட வெயிலில் நீங்கள் நடந்து காடு மாரினா திரிஞ்சு இதை ஒரு தொழிலை உங்களுக்கு அது இது பண்ணுறீங்க. இது உங்களுக்கு எப்படி சிரமமாக தெரியுதா தெரியலையா, இல்லை பழகி போச்சா? இது கஷ்டம் தாயா. கஷ்டம்னா வந்து நாங்கள் இந்த வெயிலை பார்க்காம வந்து திரியோம்னா அந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த வெயிலில் பார்க்காம நாங்கள் இது திரியிறோம். நாங்கள் வெயில் அடிக்குதே அப்படின்னு சொல்லி நாங்கள் வீட்டில் இருந்தோம்னா இந்த ஜீவங்களை வந்து எப்படி காப்பாற்ற முடியாது. இது போக நீங்கள் விவசாயம் எதுவும் தனியாக பண்ணிட்டு வரீங்களா, இல்லை வேறு எதுவும் தொழில் எதுவும் தனியாக பண்ணிட்டு வரீங்களா? அதெல்லாம் விவசாயம் இந்த தொழிலில் இருந்தால் விவசாயங்கள் பண்ண முடியாதியா, பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ ஆடியா இருக்குது மொத்தம்? நம்மகிட்ட ஒரு 80 ஆடுக்குள்ள இருக்குயா. இதில் பொட்டாடு ஒரு கணக்கு வச்சுருப்பீங்களா, அது எப்படி? அது பொட்டை ஆடில் வந்து ஒரு 70 நிற்கிது. கிடாயில் வந்து ஒரு 10 ரூபாய் நிற்கிது. விற்பனை எப்படின்னா நீங்கள் அப்பப்போ பார்த்து உங்கள் தோதுக்கு ஏற்ற மாதிரி விற்றுக்கிறீங்களா, இல்லை வருஷத்தில் இந்த சமயம் நல்ல ரேட்டு போவோம் அப்படிங்கிற நேரத்தில் பார்த்து விற்பீங்களா? இல்லை, அது வந்து எப்போ நாங்கள் விற்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த குட்டி ஓட்டு இத்தனை மாத்தையில் அதை கொடுத்துடணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த டயத்தில் கொடுத்துருவோம். வருஷம் இதெல்லாம் அதை கொடுக்கணும்னு ஒன்று இது இல்லை. அப்படி கொடுத்தா தான் அது வந்து அந்த ஆடு மருக வந்து அந்த பால் கூடி மறந்து அது அடுத்த பலனுக்கு அது வரும். இப்போ செம்பரி ஆடு வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு வாட்டியாக குட்டி போடும்? அது வருஷத்துக்கு ஒரு தீயணும். வருஷத்துக்கு ஒரு குட்டி தான். ஒரு குட்டி தான். வெள்ளாடை இதையும் கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறப்ப என்னையா விலைவாசிலேருந்து எது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சரியாக இருக்கும் உங்கள் தொழிலுக்கு? வெள்ளாடு வந்து அது 6 வருஷத்துக்கு 2 ஈத்து ஈனும், 6 மாதம் சென்று ஈனும். அது ஈனோம்னா அதை வந்து 6 மாதத்துக்கு வச்சு வளர்த்தா கூட இதனுடைய விலைக்கு அதை விற்க முடியாது. வெள்ளாடு அது ஒரு இது இருக்குது. ஆமாம், அது வருஷம் செண்டா தான் அதை இந்த விலைக்கு விற்கலாம். இது 6 மாதம் சென்ற உடனே இது நல்ல விலைக்கு போகும். இப்போ ஐயா, இப்போ நீங்கள் இப்போ வந்து நடுக்காட்டில் வந்து நீங்கள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கீங்க. டக்குன்னு இப்போ ஒரு அவசரம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போக முடியும்? அதுக்கு என்ன எப்படி பண்ணுறீங்க? அது போக முடியாதியா. நான் இப்போ நடுக்காட்டில் நிற்கிறேன். ஊருக்கு இதுக்கு வந்து 4-5 கிலோமீட்டருக்கு தள்ளி நிற்கிறேன்.
இன்னும் அவசரமான ஜோலியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்து ஆள் வர சொல்லி மாற்றிக்கிட்டு நிற்க சொல்லிட்டு போவோம். இல்லைன்னா அந்த அவசரமான வேலைக்கும் போக முடியாது. போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வராது. சரியா, உங்களுக்கு இதில் விடுமுறை அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கா? எங்களுக்கு வந்து விடுமுறைங்கிறது இல்லை. எங்களுக்கு 24 மணி நேரமும் எங்களுக்கு இதுதான் எங்களுக்கு வேலை. எங்களுக்கு விடுமுறை இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு நல்லது கெட்டது கலந்துக்கிறணும் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி பண்ணுறீங்க? நல்லது கெட்டது கலக்கிறா இருந்தாங்க அதுக்கான ஆளை விட்டு தான் நம்ம அந்த நல்லது கெட்டதுக்கு போய் அங்கே போய் 1 மணி நேரமாக 2 மணி நேரமாக அது முடிஞ்ச உடனே அது அடுத்த நிமிஷமே இங்கே வந்துடுவோம். இத்தனை நாடு உங்களை நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சொல்ல வரீங்க? இத்தனை நாடும் வந்து எங்களை நம்பித்தான் அது இருக்குது. அதை நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் போயிட்டுருக்கு. ஐயா, அதுவும் இல்லாமல் இப்போ மழை காலத்தில் பாம்புகள் இந்த மாதிரி காடு கருவுனா போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி போகிற நேரத்தில் வந்து இந்த பாம்புகள் இந்த மாதிரி நிறையா ஒரு நஞ்சு உள்ளக்கூடிய இதெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? இருக்கு. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதாவது அனுபவம் நடந்திருக்கா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இருக்கு. பாம்பு கடிச்சிருக்கு, ஆட்டையும் கடிச்சிருக்கு, ஆடு கடிச்சு அதை பார்ப்போம். இது பாம்பு கடிச்சுன்னு நம்மளுக்கு கடிச்சாலும் அதனுடைய விதிப்பயனா அதுதான். இல்லை, இப்போ நீங்கள் சப்போஸ் ஒத்தால இப்போ நீங்கள் வந்துருக்கீங்கய்யா, ஏதோ ஒன்று ஆகி போச்சுன்னா இப்போ எப்படி மொபைல் ஃபோன் அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரீங்களா? இல்லை எப்படி நீங்கள் அடுத்த ஆளுக்கு ஒரு ஏதாவது ஒன்று எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா இது ஃபோன் வச்சுருக்கோம், இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஆட்டுக்காரர்களுக்கு வந்து சொல்லுவேன். அவங்க வந்து என்ன செய்வாங்க, ஆட்டை பற்றி கொண்டு அவங்க ஆட்டில் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ நம்ம வந்து அதை போயிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு திரும்ப வந்து அந்த ஆட்டை நம்ம ஒதுக்கி பற்றிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கும்ல, இந்த மாதிரி ஒரு பாம்பு இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடந்து அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை பற்றி சொல்லுங்களேன். இல்லை ஆட்டுக்கு கடிச்சதோ ஏதோ ஒன்று நடந்திருக்கும்ல? அது ஆட்டுக்கு கடித்தது வந்து நம்ம அதை தேடி நம்ம போக மாட்டோம். அடசலான வந்து காட்டுக்குள்ளே நம்ம போச்சுன்னா அதுக்குள்ளே கிடக்கும். அதுக்குள்ளே இந்த மேய்கிறதுல வந்து அது தீண்டிடும். இல்லை நாங்கள் செடி செத்தைக்கில் போனோம்னா அது அந்த படுக்கையில் நடந்தது எங்களையும் தீண்டிடும். அந்த மாதிரி நடந்தது உண்டா உங்களுக்கு? இந்த மாதிரி அந்த மாதிரி இது எனக்கு நடந்த தான் போயிருப்போமே. இல்லை அப்படி இல்லை, இல்லை உங்கள் தெரியப்பட்டு ஏதோ ஒரு வேறு ஆளுக்கு ஒரு ஆடு மேய்க்கிற ஆளுக்கு அந்த மாதிரி சம்பவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது சம்பவத்தை என்ன அந்த மாதிரி இருந்துச்சு. வந்த இது ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் இது என்னடா அப்படின்னு கேட்டேன். பாம்பு கடிச்சு போச்சு. என்ன பாம்புடா? அது இப்போ விருவுக்குள்ளே போடுச்சு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாம்புனே தெரியலை அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு என்னை ஆட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன். வர சொல்லி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்த உடனே அது என்ன பாம்பு அடித்து நீங்கள் கொண்டு வந்தால் தான் அதுக்குள்ளே வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரீட்மெண்ட்டு சரியில்லை, முடியலை. அவன் முடிஞ்சு போச்சு, ஆள் இறந்து போயிட்டாப்புல. அப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்கு ஒரு கேரண்டி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். இருந்தாலும் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு இருக்கு. ஐயா, இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நார்மலாக பொதுமக்கள் கிட்ட பேக்கிறப்ப இந்த ஆடு பேய்க்க போகிறவங்களுக்கு அப்படிங்கிறப்ப வந்து ஐயா இல்லை அவங்க இந்த மாதிரி காட்டுக்கு கடவே போகிறாங்க, ஏதோ ஒன்று யாரோ ஒரு புதையலோ ஏதோ ஒன்று எடுப்பாங்க, இந்த மாதிரி லக்கு அந்த மாதிரி ஆட்டு மேய்க்கிறவங்க கிடச்சிருக்கு. இல்லை ஏதோ எலெக்ஷன் டேட்டில் யாரோ ஒரு மூட்டையை ஓரத்தில் பணம் மூட்டையை தூக்கி போட்டு கிடச்சிருக்கு. இந்த மாதிரிலாம் நிறையா இது சம்மந்தப்பட்டு பேசுகிறாங்களே, இது எப்படி இது நீங்கள் பார்க்குறப்ப நீங்கள் இதை பற்றி? ஏனிகளை ரோட்டில் தூக்கி போடுறாங்க. நாங்கள் ரோட்டு நடுவே ஆட்டை பற்றிக்கிட்டு தெரிய முடியும். மூடையை தூக்கி போடுவாங்க. எலெக்ஷன் வந்துருச்சு, பணம் மூடையை தூக்கி போடுவாங்க, நம்ம தூக்கிட்டு வந்துடும் சொல்லி. ஏங்க நீங்கள் நம்ம வந்து புதையல் கிளம்புது, அந்த புதையல் நம்ம கிளம்புற இடத்துலையே மறித்து வச்சுக்கிட்டு நம்ம மேய்க்க முடியும்? அந்த மாதிரி ஒரு இதுகள்லாம் இல்லை. அது இப்போ 1000ல் ஒரு ஆள் 2 ஆளுக்கு அந்த மாதிரி என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது? அது எந்த இடம், அது ஒரு மலை பிரதேசம். அப்படி எங்கிட்டு ஆடு இது மேய்ஞ்சி மேய போனால் அது இது மலையில் விட்டுவிட்டு எங்கிட்ட ரோட்டுகளில் நின்றா அவன் வந்து இது போலீஸ் இருந்து விரட்டிட்டு வந்தான், அதை மூட்டையை தூக்கி போட்டுட்டு போவேன். அவன் யோகாக்காரன், அவன் வந்து யோகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு கிடைக்கும், இல்லைன்னா போலீஸுக்காரன் தூக்கிட்டு போவாப்புல. நீங்கள் இந்த சுற்று வட்டாரத்தில் மட்டும்தான் மேய்க்கிறீங்களா, இல்லை வெளி ஊருக்கு இந்த மாதிரி எதுவும் போவீங்களா? வெளியூருக்கும் போவேன். அது எந்த மாதிரி காலத்தில் போவீங்க? அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குங்களா? அது இந்த தண்ணி இல்லை, ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போவான். மேய்ச்சல் இல்லை, 20 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போவான். மேய்ச்சல் இருக்குது, தண்ணி இருக்குது. அப்படின்னா அங்கிட்டு போய் 3 மாதம் 4 மாதம் தங்கிட்டு நம்ம ஏரியாவில் மழை பெஞ்சா திரும்பி பற்றிக்கிட்டு வந்துடுவோம்.
இதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா அந்த மாதிரிலேருந்து இந்த இதை தொடர்ந்து அப்படியே வரீங்களா? அது கொஞ்சம் நாள் எங்கள் வந்து எங்கள் பெரிய ஆளுக்கு எங்கள் அப்பா வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அதை அழிச்சிட்டேன். அதுக்கு பிற்பாடு எங்கள் அப்பா காலங்கள் முடிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து வேலை வெட்டி எதுவும் பார்க்க முடியலை. நீ வீட்டில் இருந்தோம்னா நம்மளுக்கு செலவுக்கு காசு கொடுக்கறது யார், பிள்ளைகளும் பார்க்காது அப்படின்னு சொல்லிட்டு இது நானாக எடுத்துக்கிட்ட முடிவுயா. இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு இதில் நம்ம யார்கிட்டையும் இந்த இது பண்ணோம்னா உங்களோட சொந்த உழைப்புலேயே நீங்கள் வாழ்றதுக்கான ஒரு உழைப்புலேயே நம்ம வந்து பொழுதை கொண்டு போவோம் அப்படின்னு. அரசுக்கோ இல்லை மக்களுக்கு எதுவும் தெரியப்படுத்த வேணும் அப்படிங்கிற கருத்து இதை ஏதாச்சும் உங்களுக்குள்ளே இருந்தால் அதை நீங்கள் இதில் சொல்லலாம். எங்களுக்கு வந்து அரசு நம்மளுக்கு செய்யும் அப்படின்னு அரசை நம்பி நாங்கள் வாழலை. எங்கள் சொந்த உழைப்பில் தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த தொழிலை நாங்கள் செய்கிறோம். ஆமாம், இதை வந்து மீண்டும் வந்து எங்கள் மாதிரி ஆளுக்கு வந்து சொல்லுவேன், ஏப்பா நீ இந்த மாதிரிலாம் தெரியுற, நீ ஒரு 10 உருப்படியை வாங்கி பார்த்தே தெரிஞ்சேனா அதிலேருந்து உனக்கு ஒரு பலன் கிடைக்கும், அதில் இருந்து நீ வந்து மனுஷனாக வரலாம், முன்னேற்றத்துக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி சில மனுஷக்களை வந்து உருவாக்கி தான் விடுவான். நாங்கள் அரசையெல்லாம் நம்பி எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரியான எதுவும் விஷயங்கள் நடக்குதா ஐயா? இல்லை எங்களை அப்படியெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ஆடு மேய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஆடு மேய்க்கிறவனை உங்கள்கிட்ட நீ தனியாக போய் உட்காரு, நீ ஆட்டுக்காரன் எங்கிட்டு வராது அப்படிங்களா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது. இப்போ நீங்கள் இந்த வயசுலேயுமே நீங்கள் சொந்தமாக உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்கயா. ஆனால் நிறையா பசங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெட்டியாக வீட்டில் அப்படியே ஊர் சுற்றிட்டு இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்கய்யா. இதெல்லாம் பார்க்குறப்ப அவங்களுக்கு நீங்கள் ஒரு அறிகுறி சொல்கிறீங்கன்னா என்னையா சொல்லுவீங்க? அது ரொம்ப பேருக்கு சொல்லியிருக்கேன். கேட்குறவங்க கேட்பாங்க, கேட்காதவங்க இதுதான் எங்களுக்கு விதிமுறை, நாங்கள் இந்த மாதிரி தான் சுற்றி திரிவோம், இது போதும் அப்படி மாதிரி திட்டுறாங்க. சரி, நல்ல வாய்ப்பை தானே சொல்கிறாங்க. நம்ம வந்து வீட்டில் தெரிஞ்சோம்னா நம்ம வந்து வீணாவில் தானே சுற்றி தர்றோம். 10 ஆட்டையை வாங்கிட்டு அப்பா அம்மா வாங்கி தர சொல்லி இந்த ஆட்டை வந்து நம்ம வந்து மேய்ச்சோம்னா இது வருஷத்துக்கு நம்மளுக்கு 4 லட்சம் 5 லட்சம் நம்மளுக்கு கிடைக்குமே, அதிலேருந்து நம்மளுக்கு முன்னேறலாமே அப்படிங்கிற மாதிரி பிள்ளைகளும் இருக்குது, வீணாக போகிற பிள்ளைகளும் இருக்குதுங்க. சரியா, சரி. இப்போ உங்களுக்கு இதை வந்து ஒரு நீங்கள் ஒரு இதாக போயிட்டுருக்கீங்க, உங்களோட சொந்த உழைப்பில் நீங்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு அதுக்கு எங்களோட சேனல் சார்பாக ரொம்ப ஒரு நன்றி உங்களோட இதுக்கு. நீங்கள் வந்து அடுத்து உள்ள இளைஞர்களுக்கு வந்து இந்த வீடியோ அவங்க பார்க்கறதுக்கு மூலமாக அவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு இதில் இருப்பீங்க ஐயா. ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. மக்கள் எல்லாம் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம்ல, பதிவு செய்யலாம்ல? பதிவு செய்யுங்க, அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு ஓகே தானே ஐயா? நல்லா செய்யுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்கள், அந்த ஐயா அந்த உட்காந்துருக்காரு பாருங்க. இந்த இடத்துல சுற்றி ஃபுல்லாக வெறும் எம்டி பிளேஸ் தாங்க, யாருமே ஒரு ஆள் இல்லைங்க. அவருக்கு ஏதோ ஒரு உடல்நிலை குறைபாடு ஏற்பட்டால் கூட அவர் வந்து ஒன்றும் செய்ய முடியாது, அப்படிப்பட்ட இதில் தான் அவர் இருக்கார். இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, அவர் வந்து யாரையுமே நம்பலைங்க, அவரை மட்டும் தான் நம்பி இருக்காப்புல. அந்த நம்பிக்கையில் தாங்க அவர் இருக்கார். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒன்று நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை வந்து வீணாக்கிட்டு இருக்கோங்க. அது எதுவுமே இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம யாரையுமே நம்பாமல் நம்மளை நம்பி ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஐயா வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டுங்க. வேலை வந்து நமக்கு பிடிச்ச வேலை தான் பண்ணணும் அப்படின்னா இல்லைங்க, அந்த சூழலுக்கேற்ப நம்ம அந்த வேலையை பிடிச்சி பண்ணோம்னாலே போதுங்க, நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கை மூவ் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ இதை பார்த்து எல்லாருமே ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.